சளி காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் ஏதாவது சுருக்குன்னு குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணும். அந்த மாதிரி தோன்ற டைமில் வெறும் வாணலியில் 1 கப் அளவு நாட்டு கொத்தமல்லி, 4 ஏலக்காய், 4 திப்பிலி, 1 துண்டு அளவுக்கு சுக்கை நல்லா 4 தட்டு தட்டி எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு வாசம் வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு ராகி சேர்த்து அதே ராகியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிட்டு வரதுக்குள்ளார 2 டம்ளர் தண்ணியை பவுலில் ஊற்றி சூடு பண்ணிவிடுங்க. தண்ணி சூடாயிட்ருக்கிற நேரத்தில் மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. சுக்கு மல்லி காஃபிக்கு தண்ணி நல்லா பபிள்ஸ் வர்ற டைமில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்த சுக்குமல்லி காஃபி தூளில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியை நான் பாகு வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதிலேருந்து இனிப்புக்காக 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி குடிச்சு பாருங்கள். உங்களோட சளி காய்ச்சல்லாம் காணாமல் போயிட்டு வாய்க்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க.